வணக்கம் நண்பர்களே. டெல்லியில் இப்போ நம்ம இந்த பதிவிடுற இந்த நேரத்தில் 10th February 2026. இப்போ டைம் வந்து சாயங்காலம் 5 மணி. இந்த டயத்தில் அங்கே தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது டெல்லியில். கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா காந்தி கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, இவ்வளோ பேர், அதாவது காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களோட மாவட்ட தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம், மாவட்ட பொறுப்பாளர்கள், அந்த மாதிரி முக்கிய தலைவர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. அதில் என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய டீகோடிங் என்ன, அந்த கூட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்றளவும் இந்த வினாடிய வரை அவர்கள் அந்த தமிழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வலியுறுத்துவது, எப்போதுமே நாம தான் குட்ட குனிஞ்சுக்கிட்டே போகணுமா? அவங்க ஒரு முறை கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களா? ஏதாவது வருமான ஒருத்தர் ரைடு நடத்தி நாம் டாப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அவங்க, திமுக அதுக்கு அடிபணிஞ்சிருக்கு. அப்படி தான் பண்ணணுமா? ஆனால் இப்போ நாம் பண்ணலை, பிஜேபி பண்ணுது. தமிழக நிர்வாகிகள் சொன்னது, பிஜேபி இதை பண்ண போகுது. நிச்சயமாக மண்டையில் கொட்டுறதில்லை, அடி பலமாக விழுகும். ஊழல் அமைச்சர்களெல்லாம் ஓட தான் செய்யணும். இப்படி ஒரு நிலை வரும் வரை நாம் ஏன் தொகுதியை இறுதி பண்ணணும்? ஒரு கடத்தில் அவங்களுக்கு முக்கியமான அமைச்சர்கள்லாம் நீதிமன்றத்தில் போய் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ நாம் குறைவான தொகுதியில் வாங்கி இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் எதுக்கு நிற்கணும்? அதுவரை பொறுத்திருப்போம். இது ஒரு கருத்து. இரண்டாவதாக, பிரியங்கா காந்தியினுடைய முடிவு என்ன என்பதையும் அறிய விரும்புகிறார்கள். ஏன் பிரியங்கா காந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஸ்டாலின் வந்து கனிமொழி அனுப்பி தான் பேசினார். நாம் அடுத்ததை அதற்கு ஈக்குவலான ஒரு ஆள் அனுப்புவோம், பிரியங்கா காந்தியை அனுப்புவோம், அவரும் எங்களுடைய தலைவரில் ஒருத்தர்னு காட்டுவோம். இது அவங்களுடைய எண்ணம். இன்னொன்று, 30 தொகுதிகளுக்கு குறைவாக நாம் வாங்கவே கூடாது. அதே சமயத்தில் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை 2 முறை யோசித்து கொள்ளணும். ஏன்னா அங்கேருந்து வெளியேறிட்டால் தங்களோட நிலையும் ஒரு கேள்விக்குறியாகிடக்கூடாது, அதையும் பார்க்கணும். அதே சமயத்தில் மரியாதையான தொகுதிகள், அந்த 30 தொகுதிகள் குறைஞ்சி வாங்கிடக்கூடாது. எப்படியாவது அழுத்தம் கொடுக்கணும், காத்திருக்கணும். அவங்க வேறு வழியே இல்லாமல் 30 கொடுத்துருவாங்க. இந்த பேச்சு தான் அங்கே நடந்து கொண்டிருப்பதாக டெல்லியிலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும்? இந்த கனத்த மௌனம், ராகுலுடைய கனத்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்கும்? காங்கிரஸினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.